சசிகலா புஷ்பா எம்பி சமீபத்தில் நாடாளுமன்றம் மாநிலங்களவையில் தன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தன்னை கட்சி தலைவர் அறைந்தார் என்றும் பரபரப்பான குற்றச்சாட்டை கூறினார். டெல்லி ஏர்போர்ட்டில் திருச்சி சிவா எம்பியை இவர் அறைந்த விவகாரம் தொடர்பாக போயஸ் கார்டனுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் சசிகலா புஷ்பா. அப்பொழுது தன்னை கட்சி தலைவர் அறைந்ததாகவும் தனது பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி வலியுறுத்துவதாகவும் பரபரப்பான குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் அவர் தெரிவித்தார். இது குறித்து அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சசிகலா புஷ்பா டெல்லி நீதிமன்றத்தில் தனக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து டெல்லி போலீசில் ஜெயலலிதா மீது தன்னை அறைந்ததாகவும் தன் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி மிரட்டுவதாகவும் ஒரு புகாரை பதிவு செய்தார். சமீபத்தில் சசிகலா புஷ்பா சம்பந்தப்பட்ட சில புகைப்படங்கள் வெளியாகி கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு சசிகலா புஷ்பா மற்றும் திருச்சி சிவா இவர்கள் இருவரும் நெருக்கமாக இருப்பது போல் சில புகைப்படங்கள் வெளியானது நம் நினைவில் இருக்கலாம். அதேபோல் சசிகலா புஷ்பா தனது ஆண் நண்பருடன் உரையாடிய உரையாடல் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியதும் நம் நினைவில் இருக்கலாம். இப்பொழுது வெளியாகி உள்ள புகைப்படங்கள் சசிகலா எம்பிக்கு மேலும் நெருக்கடியை தந்துள்ளது என்றே கூறலாம். அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பவர் பிலாலுடன் இணைந்து சசிகலா எம்பி நெருக்கமாக இருப்பது போல் சில புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன. இது குறித்து பிரபல தமிழ் பத்திரிகை ஒன்றில் வெளியிட்ட செய்தியில் பிலால் மற்றும் சசிகலா புஷ்பா எம்பி இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று ஒரு அதிர்ச்சி செய்தியையும் அதில் வெளியிட்டுள்ளது. மேலும் திருச்சி சிவா எம்பியுடன் சசிகலா புஷ்பா நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்களை சசிகலா புஷ்பாவின் தோழிதான் பிலாலிடம் கொடுத்ததாகவும் பிலால் தான் அதை வெளியிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த தகவல்களில் எந்த அளவு உண்மை உள்ளது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் வெளியாகி உள்ள புகைப்படங்கள் அதிர்ச்சி தருவதாகவே உள்ளது.